ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. திருமலை திருப்பதியை கலியுக வைகுண்டம் என்று ஆன்றோர்கள் போற்றி புகழ்வதுண்டு. கலியுகத்தில் மனிதர்களுக்கு வரும் துன்பங்களிலிருந்து அவர்களை காப்பதற்காக பெருமாள் குடிகொண்டிருக்கும் தலம்தான் திருமலை என்று சொல்லப்படுகிறது. திருப்பதிக்கு சென்று வந்தாலே வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பம் ஏற்படும் என்பார்கள். திருப்பதி செல்வதற்கு திருப்பம் வருவதற்கும் என்ன தொடர்பு? இதை நாம் தெரிந்து கொள்ளலாம். திருப்பதி செல்வதை சுற்றுலா பயணமாக பலரும் நினைத்து செல்கிறார்கள். ஆனால் உண்மையான பக்தியுடன் சென்றால் திருமலை வெங்கடேச பெருமாளின் பரிபூர்ண அருளால் ஏராளமான நன்மைகளை பெறலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். திருப்பதி சென்றால் திருப்பம் வரும், திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் என்பது வெறும் வார்த்தையாகவோ நம்பிக்கையாகவோ இல்லாமல் பக்தர்கள் பலரின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய நிஜ அனுபவமாகவும் உள்ளது. திருப்பதி என்றாலே கூட்டம்தான் முதலில் நினைவிற்கு வரும். பல மணி நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே திருப்பதி செல்வதையே பலர் தவிர்ப்பதும் உண்டு. இப்படி இருக்கும்போது எதனால் திருப்பதி சென்று வந்தால் மட்டும் வாழ்க்கையில் திருப்பம் என்கிறார்கள்? இந்தியாவில் சந்திரனின் தாக்கம் அதிக அளவில் உள்ள இடம் திருப்பதி ஆகும். சந்திரனின் சக்தி அதிகம் நிறைந்த கோவில் என்பதால் மனம் நிம்மதி உண்டாகிறது. திருமலை தரிசனம் மனதுக்கு இனிமையான அனுபவமாகும். ஸ்ரீ ராமானுஜர் எந்திர சக்கரங்கள் பதித்துள்ளதால் அவற்றின் சக்தி கடல் அளவு என்பார். கந்த புராணத்தில் இந்த ஸ்தலம் பற்றி சொல்லும்போது பாபநாச தீர்த்தம் பாவங்களை போக்கும், செய்வினை தோஷம் வறுமை போக்கும் மற்றும் சந்ததி விருத்தி உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. பிரபஞ்ச சக்தி ஆற்றல் இங்கு சூட்சுமமாக இயங்குவதால் நமது மூளை பல மடங்கு வேகத்துடன் செயல்படுகிறது. இதனால் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கின்றது. வாஸ்துப்படி வடகிழக்கில் அருவி அமைந்து பள்ளமாக உள்ளது. தெற்கே உயரமான மலைகள் உள்ளன. வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்வதால் இந்த இடம் மிகவும் பிரபலம் அடையும். மக்கள் கூட்டம் அலைமோதும், செல்வம் மலைபோல் குவியும் என்பது ஐதீகம். உலகிலேயே சந்திரனை முதலில் பார்ப்பவர்கள் ஜப்பானியர்கள் தான். சந்திரன் கதிர்கள் அதிக அளவில் ஈர்த்து கொள்வதால் அவர்கள் அறிவாற்றல், நுண்ணறிவு, பொருளாதார வளர்ச்சியுடன் உள்ளார்கள். அதுபோல இந்தியாவில் சந்திரன் தாக்கம் அதிக அளவில் உள்ள இடம் திருப்பதி ஆகும். சந்திரன் சக்தி மிகுந்த கோவில் என்பதால் மனம் நிம்மதி உண்டாகிறது. மூலிகைகள் அதிகம் இருப்பதால் ஆரோக்கியம் உண்டாகிறது. மகான்கள் நிறைந்த பூமி என்பதால் அருளாசி நிறைந்து காணப்படுகின்றது. வாஸ்துப்படி மிக பலமாக இருப்பதால் இத்திருக்கோவில் மிக அதிக சக்தியுடன் உள்ளது. இந்தியாவின் அதிக செல்வம் உள்ள கோவில் இதுதான். கலியுகத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு உதவி செய்வதை பலர் பக்தியுடன் சொல்கின்றனர். குல தெய்வம் இல்லாதவர்கள் திருப்பதி பெருமாளை தங்கள் குல தெய்வமாக வணங்குகிறார்கள். நடந்து நாம் மலை ஏறினால் அக்கு பஞ்சர் சிகிச்சையாக உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. நிமிர்ந்து மலை ஏறுவதால் நமது உடலில் மூலாதார சக்கரங்கள் நன்கு சுழலும். சந்திர தசை மற்றும் சந்திர புத்தியால் நடப்பவர்கள், தோல் நோய் உள்ளவர்கள், மன அழுத்தம் மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இத்திருக்கோவில் சிறந்த பரிகார தலமாகும். திங்கட்கிழமை அங்கு சென்று தங்குவது மிகவும் சிறப்பு. திருப்பதி மலை மீது எவ்வளவு நேரம் இருக்கிறீர்களோ அவ்வளவு நன்மை தரும். அடப்போங்கையா, திருப்பதி போனாலே அனைவரையும் போட்டு பூட்டி வைப்பார்கள், நான் வரவே மாட்டேன் என சொல்லும் அன்பர்கள் அதிகம். அதே போல அங்கு சென்றவுடன் ஜெயிலில் போடுவது போல அனைவரையும் ஒரு அறையில் போட்டு பூட்டி வைப்பதன் நோக்கம் திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் 11 மணி நேரம் மலை மேல் இருக்க வேண்டும் என்பது ஐதீகம். அதை யாரிடமும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆகையால் தான் அனைவரையும் போட்டு ஒரு அறையில் பூட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர்.
இந்த அறையில் மௌனமாக இருந்து உங்கள் வேண்டுதலை சொல்லலாம். அப்படி செய்யும் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும். திருப்பதி ஏழுமலையானை மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம், மகரம், மீனம் லக்னம் உடையவர்கள் அனைவரும் அதிகம் பிடித்து கொள்ள வேண்டும். சிம்மம், தனுசு, கும்பம் ஆகிய லக்னம் உடையவர்கள் வருடம் ஒரு முறை மட்டும் சென்று வருவது சிறப்பு. ஓம் நமோ வெங்கடேசாய நம. இந்த மந்திரத்தை தினமும் சொன்னால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர.